கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். மறுபடியும் இந்த 2ஆம் நாள் உபவாச ஜெபத்தில் நாம் கர்த்தரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஷெக்கினா சபையினுடைய 50வது வருஷத்தின் கொண்டாட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த சபை தொடங்கி 50 வருஷங்கள் ஆகிறது. அந்த நாட்களே நாம் இந்த உபவாச நாட்களிலே நாம் அதை கொண்டாட இருக்கிறோம். கர்த்தர் செய்த இந்த மகத்தான கிரியைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே நாம் தேவனோடு கூட எப்படி தனித்து ஜெபிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். கூட்டமாய் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் தனி ஜெபம் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நாம் பார்க்கலாம். தனியே நாம் ஜெபிக்கிறதை குறித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 14:23 நாம் வாசிக்கிறோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். நாம் தனிமையாக இருக்கும் பொழுது சிலர் சொல்லுவாங்க, எனக்கு உடனே மொபைல் எடுக்கணும், ஜனங்களோடு பேசணும் அப்படின்ட்டுலாம் நினைப்பாங்க. அப்படி இல்லாதபடிக்கு நாம் தனியான நேரங்களை கர்த்தரோடு கூட செலவழித்தால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதை நீங்கள் பிரயாசம் எடுத்து பாருங்கள், அதை நீங்கள் அபியாசப்படுத்துங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தனியாக இருக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட ஒரு மனிதனோடு பேசுகிறது போல் நாம் பேசலாம். கர்த்தரோடு கூட நாம் அழகாய் நாம் தனிமையிலே நாம் பேசும் பொழுது நம்முடைய அறை வீடுகளிலே நுழைந்து கதவுகளை ஜன்னலையும் அடைத்து கர்த்தருடைய சமூகத்தில் முகங்குப்புற கூட விழுந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். பரலோகத்திலே அந்த 4 ஜீவன்களும் தூதர்களும் முகங்குப்புற விழுந்து, மூப்பர்கள் எல்லாம் முகங்குப்புற விழுந்து தங்கள் கிரீடங்களை கழட்டி வைத்து அவர்கள் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறார்கள். இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அப்படியெல்லாம் நாம் ஜெபிக்கலாம். தன்மையிலே ஜெபிக்கும் பொழுது இப்படி நாம் முகங்குப்புற விழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். கண்ணீரோடு ஜெபிக்கலாம். நம்முடைய பிரச்சனைகளை சொல்லலாம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம், நம்முடைய பயங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்தலாம். ஒரு மனுஷனுக்கு சொல்லுகிறதை காட்டிலும் கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கும் பலனுண்டு, அதற்கு விடுதலையும் கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே இன்னும் கூட நம்ம நீதிமொழிகள் 8:17 வாசிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவர் அதிகாலையில் நம்மளை தேடி வருகிறார். பொழுது விடிந்த உடனே கர்த்தர் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். அதனால் அதிகாலையிலே நாம் கர்த்தரிடத்தில் பேசும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சில பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது 3 மணிக்கு அவர்கள் எழும்பி அவர்கள் கடந்து வர, பழைய ஏற்பாட்டில் கூட ஆசாரியர்கள் 3 மணிக்கே எழுந்து அதிகாலையிலே வந்து ஆலயத்தை அவர்கள் சுத்திகரித்து அவர்கள் கதவுகளை திறந்து வைத்து காத்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையிலே முடிந்த வரைக்கும் அதிகாலை ஜெபம் மிகவும் கர்த்தருக்கு பிரியமானது. அதிகாலையிலே நாம் கர்த்தரை தேடுவோம் என்றால் அவரை தேடுகிறவர்களை கண்டடைவார்கள். இன்னும் கூட நான் வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மார்க் 1:35 வாசிக்கிறோம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஸோ கர்த்தரை தேடுகிறவர்கள் அதிகாலமே தேட வேண்டும். ஆபிரகாம் கூட அவர் புறப்பட்டு ஈசாக்கை அவர் பலி செலுத்த போகும்பொழுது அதிகாலமே எழுந்து சேணம் கட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அதிகாலை நேரம் கர்த்தரோடு செலவழிக்கிற ஒரு அருமையான நேரம். ஆகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப லேட்டாக தூங்குகிறோம், அதனால் காலையில் எழும்ப முடியல அப்படின்றாங்க. வேலை நிமித்தம் நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நாம் அதிகாலையில் எழும்பி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தில் மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுதும் ஜெபிக்கலாம், ஆனால் அதிகாலை ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு நேரமாக இருக்கிறது. தேவனோடு நாம் தனிமையிலே ஜெபிக்காது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 63:1 வாசிக்கிறோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன் என்று தாவீது சொல்கிறார். பாருங்கள், தாவீது எவ்வளோ ஒரு தாகத்தோடு வாஞ்சியோடு அவர் ஒரு பெரிய பதவியை வகித்து ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிறார், அதிகாலமே நான் உம்மை தேடுவேன். காலையிலே நாம் தேடுகிறோம். சிறு வயதில் நாம் ஒரு பாட்டு பாடுவோம், அதிகாலை இயேசு வந்து கதவண்டை நின்றன்று தட்டி தமக்கு இடம் தர கேட்க, தட்டி தமக்கு அன்றன்று இடம் தர கேட்கிறார் என்று சொல்லி ஒரு பாடலை நாங்கள் சிறு வயதிலே பாடுவோம். அதுபோல் அதிகாலையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை தேடி வருகிறார். நாமும் கூட கர்த்தரை தேடி அதிகாலமே நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. ஆண்டவர் மோசையோடு கூட பேச விரும்பும் பொழுது அவர் திட்டமாய் சொல்கிறார், அதிகாலையிலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்கிறார். நான் உனக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன், அங்கு வந்து நில் என்று யாத்ரா 34:2 நாம் அதை வாசிக்கிறோம். அதிகாலமே
மோசேயை கர்த்தர் அழைக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாமும் கூட கர்த்தரோடு கூட தனி ஜெபம் செய்ய வேண்டுமானால் அதிகாலை ஜெபம் தான் நமக்கு ஏற்றதாக இருக்குது. இன்னும் கூட நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 50:4 எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்கள். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலையிலே கர்த்தர் வந்து நம்மை தட்டி எழுப்புவார். இது உண்மையாக நடக்கிற சம்பவங்க. ஏனென்றால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். காலையிலே அவர் நம்மோடு பேச, நாம் மற்றவர்களோடு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே கர்த்தர் நம்மோடு பேச அவர் வாஞ்சியாக இருக்கிறார். பாருங்கள், அவர் என்ன செய்கிறாராம், காலையிலே வந்து நம்மை எழுப்புகிறார். எதற்காக என்றால் இந்த உலகத்திலே ஜனங்கள் பலவிதமான பிரச்சனையில் இளைப்படைந்தவர்களாக இருக்கிறார்கள். இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு. ஸோ எவ்ரி டே we have to receive the word from throne of God. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் ஒரு வார்த்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தைகள் பிறக்கிறது. தினந்தோறும் கர்த்தர் இந்த உலகத்திற்கு தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். உபாகமத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 32:1 அவருடைய வசனங்கள் இறங்கி பனியின் மேலே, அதாவது பனி இறங்குறது போல் அவருடைய வார்த்தைகள் இறங்குறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே சிங்காசனத்திலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. அதை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டால்தான் இளைப்படைந்த ஜனங்களுக்கு நாம் சொல்ல முடியும். ஆகவே இந்த நேரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 50:4 இளைப்படைந்தவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படி கர்த்தர் என்னை காலைதோறும் எழுப்புகிறார். கல்விமானின் நாவை எனக்கு தருகிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் பரிசுத்தவான்களோடு கூட அவர் எப்படி தனித்து வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி பாருங்கள். யாக்கோபு 32:24 நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட வந்து போராடுகிறார். பாருங்கள், யாக்கோபு 4 மனைவிகளோடு கூட 12 பிள்ளைகளோடு கூட 2 பரிவாரங்களோடு கூட அவருடைய அண்ணனை சந்திக்க அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் திடீரென்று ஒரு யோசனை வருகிறது. ஐயோ, என்னுடைய அண்ணன் என்னை கொன்று போடுவானோ, நான் அவன் கையில் மடிந்து போவேனோ என்ற ஒரு பயம் வந்ததுனால அவர் என்ன செய்கிறார், எல்லாரையும் யாப்போக்கு கரை அண்டையிலே, நதி அண்டையிலே அவர்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்டு இவர் என்ன செய்கிறார், தனித்து அவர் இருக்கிறார். யாக்கோபு தனியாக இருக்கிறார் என்று கர்த்தர் கண்ட உடனே அவரிடத்துல வருகிறார். பாருங்கள், நம்முடைய தேவன் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான தேவன். நம்ம தனியாக இருந்தால் அவர் வந்து நம்மளோட நேரத்தை செலவழிக்க விரும்புகிறார். யாக்கோபு எப்பொழுது அவன் யாப்போக்கு நதி அண்டியில் தனியாக இருக்கிறான் என்று தேவன் கண்டாரோ உடனே அவனிடத்தில் வருகிறார். தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த புருஷன், அவர் வந்து அவனோடு கூட விடியமளவும் போராடுகிறார். பாருங்கள், அவருக்கு பலன் இல்லையா? அவருக்கு பலன் இருக்குது. ஆனால் இவன் தனியாக இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து அவனோடு கூட நேரம் செலவழிக்கிறார். பாருங்கள், பொழுதே விடிஞ்சிடுது. ஆண்டவர் சொல்கிறார், டே பொழுது விடிந்தது, நான் போகட்டும், என்னை போக விடுன்றார். அவரால் போக முடியாதா? பாருங்க, இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மனுஷனுக்கிட்ட வந்து ஆண்டவர் மாட்டிக்கிட்டு அவர் தவிக்கிறது போல இருக்குது. என்னை போக விடு அப்படின்றார். நான் உம்மை போக விடேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை இஸ்ரவேல் என்று பேர் வைத்து அவனை அப்போ பாருங்கள், தனிமையான நேரம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரயோஜனமான, ரொம்ப பிரியமான நேரமாக இருக்குது. நம்ம தனியாக இருக்கிறோன்னு தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட் பர்சன் யார் நம்மள்கிட்ட வருதுன்னா நம்ம ஆண்டவர் தான். அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், பேச வேணும். அதனால் தனிமையான ஜெபம் நமக்கும் ஆசீர்வாதம், தேவனுக்கும் ரொம்ப பிரியம். இன்னொரு வசனம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மீகா 7:14 நம்ம வாசிக்கிறோம். கர்மேல் நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற உமது சுதந்திரமாகிய, வனவாசம் என்றால் காட்டில் போயிட்டு தனியாக இருக்குது பாருங்கள். வனவாசமாக இருக்கிற உமது சுதந்திரமாகிய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்களை பாசானிலும் கிளையாத்திலும் மேய்வார்களாக. இந்த இடத்துல கர்மேல் நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற உமது சுதந்திரமாகிய மந்தை. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உலகத்தோடு அல்ல, அவர்கள் தனித்து வாசமாக இருக்கத்தான் அவர்கள் விரும்புவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஜாதிகளோடும் சேர்வது அவருக்கு பிரியமில்லை. அதுதான் விலையாம் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தனியே வாசம், எந்த ஜாதிகளோடும் கலக்காமல், எந்த சம்பிரதாயங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தராகிய தேவன் ஒருவரே எங்களுடைய தேவன் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருக்கு வைராக்கியம்
வைராக்கியமாய் தனித்து வாசம் பண்ணுகிறதுனால்தான் அந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், கர்மேலின் நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற அவருடைய சுதந்திரத்தை கர்த்தர் மேய்க்கிறார். பாருங்கள், இந்த நாட்களிலே கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நீங்கள் அவர்கள் நடுவே இருந்து புறப்பட்டு போய் என்னுடைய குமாரரும் குமார்த்திகளாக இருப்பீர்கள், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:16 நம்ம அதை வாசிக்கிறோம். ஆகவே எப்பொழுதும் தேவன் அவரோடு கூட நாம் தனித்து இருக்கிறதை மிகவும் விரும்புகிறார். நமக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் வேணும், சகோதரர்களோடு ஐக்கியம் வேணும், அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். ஆனாலும் நாம் தனித்து ஆண்டவரிடத்தில் போகிறதை கர்த்தர் மிகவும் வாஞ்சியாய் பார்க்கிறார். அன்னாள் தனித்து வந்து கண்ணீரோடு ஜெபித்தாள், கர்த்தர் அவளுக்கு பதில் தந்தார். யாக்கோபு தனித்து போய் தேவனோடு போராடினான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதே போல் எத்தனையோ பேர் அப்படி தனிமையிலே போய் ஜெபிக்கிறதை கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அவரும் கூட தனிமையிலே போய் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் கூட நம்ம வாசிக்கிறோம், தனிமையிலே நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது தேவன் ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்போ பரிசுத்தவான்கள் இடத்துல அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24:3 பார்க்கிறோம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகின் முடிவிற்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். பார்த்தீங்களா, சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் தனிமையாக இருக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அவரிடத்தில் தனித்து வந்து, இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும், அது எப்பொழுது சம்பவிக்கும், நீர் எப்பொழுது வருவீர் என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். பார்த்தீங்களா, அப்போது நாம் தனிமையிலே தேவனோடு கூட நேரங்களை செலவழிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ரகசியங்களை சொல்லுவார். அவருடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை நமக்கு கண்டிப்பாக அவர் சொல்வார். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் தனித்து ஜெபம் பண்ண பழகுங்கள். தனி ஜெபத்திலே ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பாடலாம், ஜெபிக்கலாம், நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம், இல்லை என்றால் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தரோடு கூட நேரத்தை செலவு பண்ணி பாருங்கள். மணிக்கணக்காய் பரிசுத்தவான்கள் தரையில் விழுந்து கிடந்து கர்த்தரோடு கூட ஜெபித்து புது பலன் அடைகிறார்கள். ஆவிக்குரிய பலனை அடைந்து கொள்கிறார், ரகசியங்களை கற்றுக்கொள்கிறார்கள், தேவனுடைய மனதை புரிந்து கொள்கிறார்கள். இன்னும் கர்த்தர் என்ன சொல்கிறார்களோ அதற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்படி தனித்து வருகிறவர்களோடு கூட கர்த்தர் வந்து அவர்களோடு கூட இடைப்பட அவர் விரும்புகிறார். இந்த ரகசியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம். நாம் தனி ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அவர் வனாந்திரத்தில் போய் ஜெபித்தார், மலையின் மேல் போய் ஏறி ஜெபித்தார். அப்படியெல்லாம் நமக்கு இடம் கிடைக்காவிட்டால் சபை இருக்கிறது, சபையிலே வந்து நீங்கள் ஒரு மூலையில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த தனி ஜெபத்தை நாம் அபியாசப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வெளியிலே உம்முடைய மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கூட்டு ஜெபம் பண்ணுகிறோம், சபையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் தனிமையிலே வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதிலே மிகவும் பிரியமாக இருக்கிறீர். யாக்கோபு தனித்திருந்தான் என்று சொல்லி அவனோடு கூட நீர் வந்து எவ்வளோ நேரம் போராடி இருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் ஆபிரகாம் உம்மிடத்திலே ஜெபிக்க வரும் பொழுது அவனோடு கூட நின்று 50, 30, 40 என்று பேசும் பொழுது அவனோடு நின்று நீர் பேசுகிறீர். தனித்து வருகிறவர்களோடு கூட நீர் நேரத்தை செலவழிக்க விரும்புகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். தனித்து வந்து உம்மோடு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரம் உமக்குரியது, உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்கள் ஜனங்களுக்கு இந்த தனி ஜெபத்தினுடைய மேன்மையை நீர் காண்பித்து தந்து அவர்கள் ரகசியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், மக்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று முதல் தேவனோடு கூட தனித்து நேரங்களை செலவு பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.